விஜய் எங்கே பார்க்க முடியுது? அவர் எங்கே இங்கேயே இருக்காரு, பேசக்கூட இல்லை, பேசாமையே போயிட்டார். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசலாம்ல, பேசாமையே போயிட்டார். விஜய் புதுசாக வந்திருக்காரு, 2 பேரை பார்த்து பார்த்து ஜனங்க வெறுத்து போச்சு. புது ஆள் வரட்டோம்னு ஜனங்க நினைக்கிறாங்க. அது நம்ம கடவுள்கிட்ட தாங்க இருக்குது. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆள் சொல்ல முடியாது. வில்லிவாக்கம் சிக்கோ நகர் அவன் எங்கே பார்த்தோம், தலைவர் அங்கே நின்று குரல் கொடுக்குறாரு, கை காட்டினாரு. எங்களுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், டிவிக்கே. பேசல தான் ஃபீலிங் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பேசுனா சந்தோஷமாக இருந்திருக்கும் எங்களுக்கு. இவ்வளோ தூரம் ஜனங்க நின்று இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிருந்தா ரொம்ப உட்காந்துக்கிறோம் நாங்கள். சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முக்கால்வாசி ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு தான் ஜெயிப்பார். அவர் நல்ல மனிதன். மாற்றம் வேணும். மாற்றம் உண்டே, மாறாது. விஜய் அதுக்கப்புறம் விஜய் தான் எம்ஜிஆர். விஜய் ஐ லவ் யூ டிவிக்கே. நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து வரோங்க, சவுத் ஜெகநாத் நகர்லேருந்து. எங்களுக்கு விஜய் சொன்னால் ரொம்ப பிடிக்கும், நாங்களோட ஃபேனு. அவர் இன்னும் ரொம்ப பிடிக்கும். தளபதினாலே டாப் தான் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இயர் ஆகுதா, தேர்தல் ஆகுதா ஜெயிப்பார். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். நான் எனக்கு இத்தனை வருஷம் ரெட்டை போட்டேன், அதுக்கப்புறம் சூரியனுக்கு போட்டேன், இப்போ விஜய்க்கு தான். அவர் ஒரு வாட்டினாச்சும் வரட்டுமே, ஆனால் அவருக்கு தான் போடுவேன் நான் இந்த வாட்டி. நான் பார்க்கவே இல்லை, அவரை கூட்டத்தில் பார்க்க முடியல. வாரவங்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களே வராங்களா, இங்கே வந்து தெரிஞ்சுக்கிற கூடாதா? வித்தியாசமாக ஒருத்தர் வரட்டுமே, அதான் எங்களுடைய எண்ணம். கடவுளை வேண்டிக்கிறோம், செய்யட்டும். நாங்கள் வில்லிவாக்க தொகுதி விஜய் ஆதரிக்கணும். எங்களுக்கு மாற்றம் வேணும். தனி மனுஷனாக போராடி வர்றாரு, பல தடைகளை தாண்டி வர்றாரு. எங்கள் தொகுதியில் ஆதவர்ஜுனா ஒவ்வொரு வீடாக நின்று பிரச்சாரம் பண்ணுறாரு. யாருமே அந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணலை. ஒவ்வொரு ஃப்ளாட்டாக ஏறுறாரு, ஒவ்வொரு ஹவுசிங் போர்டு வீடாக ஏறுறாரு. இந்த மாதிரி இத்தனை வருஷம் அனுபவத்தில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவங்க என்ன வேணால் சொல்லட்டுங்க, அவர் சினிமாவுக்கு வரும்பொழுதும் அப்படி தாங்க சொன்னாங்க. அவர் ஒரு கொசுன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அவர் தடைகளை உடைக்கிறதாங்க அந்த மனுஷன். தடைகளை உடைச்சிட்டு தாங்க வருவார். அவர் பேசலாம் மாட்டாருங்க, அவர் செயல்படுத்துவாருங்க. அவர் பேசவே வேண்டாங்க, அவரை பார்த்தாலே போதும். சரிங்களா, அவர் பேசவே வேண்டாம். அவர் அமைதியாக இருந்தாலே தான் செயல்படுத்த முடியும். அவர் கொடுத்த தேர்தல் அனைத்தையுமே நாங்கள் வரவேற்கிறோம். முதல்வராக வர நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் வில்லிவாக்க தொகுதியில் எல்லாத்தோடைய ஓட்டும் அவருக்காக தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தளபதி விஜய் வந்து இன்னைக்கு வில்லிவாக்கம் வந்தார். ஆனால் சிறப்பான கூட்டம் தான். 2 வாரத்தை பேசியிருந்தால் ஒரு திருப்தி அடைஞ்சிருப்போம். பேசாத போனது ஒரு வருஷமாக இருக்குது. அதே நேரத்தில் தளபதி இந்த நாட்டுக்கு ஆட்சி அமைச்சாருனாக்கா கண்டிப்பாக வேலைவாசம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பாலியல் வன்கொடுமை தடுக்கப்படும். பெண்கள் பாலியல் வன்கொடுமை இருக்காது. பெண்களுக்கு என்ன செய்யணும் நல்லது செய்வார். ஆக மொத்தம் விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டினாக்கா நம்ம தமிழ்நாடு சிறந்த நாடாக ஒரு அழியும். நம்ம மாநிலத்துக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவேன். நன்றி. வாழ்க்கையே பார்க்கணும்னு மனுஷனை இன்னைக்கு தான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் 50 வயசில் அவரை பார்த்துக்கிறேன். ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் இல்லைன்னு சொல்ல தெரியலப்பா, வருவார். அவ்வளோதான். எதிர்த்து நின்னாட்டார்ல, இனி நின்றுடுவார். மாற்றம் தனியால அதுவே சிங்கம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. எல்லாருமே அனுபவம் இல்லைல்ல, எல்லாம் இது பண்ணாதானே, முயற்சி பண்ணாதானே அது அனுபவமே வரும். டிவிக்கா ஆமாம், கண்டிப்பாக டிவிக்கே நல்லதே பண்ணுவோம். மொத்த பேரும் டிவிக்கேக்கு தான். எங்கள் ஓட்டு டிவிக்கேக்கு. எங்கள் ஓட்டு டிவிக்கே தான் நல்லா வரும். எங்கள் கஷ்டம்லாம் தீரணும், எங்கள் பிரச்சனைலாம் இது பண்ணணும், அவர் வரணும், இது பண்ணணும். பார்க்கவே முடியல சார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். ஆமாம் சார், அவர் சான்ஸ் கேட்டிருக்காருல்ல, அதனால ஒரு வாட்டி கொடுத்தா அவர் எப்படி ஆடுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணலாம் சார். ஆனால் கொடுக்கலாம் ஒரு சான்ஸ். டிவிக்கே தான் மாற்றம் வேணும். விஜய் டிவிக்கே தான் இந்த ஆட்சி வரணும். டிவிக்கே தான் சொல்லுப்பா. அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வர்றாரு. விஜய் சார் நான் பேசுனேன், இதை விஜய் பேசினாரு. போட்டா எனக்கு தெரியல, ஏன் வரல எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் போடுவோம், நீ தான் வருவேன். என்னோட முதல் ஓட்டு எங்கள் அண்ணன் தளபதிக்கு மட்டும்தான். அவர் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறோம், ஆட்சி கொண்டு வரோம். நம்ம இங்கே சென்னை தான், ஐநாவரம் நம்ம வீடு. விஜய் ஆதரிக்க என்ன காரணம்னா ஒரு மாற்றம் தான். 2026 ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பாக. இத்தனை வருஷம் வந்து எப்பயும் போல் இருந்தது ஆட்சி, ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஏழைங்க ஃபஸ்ட்டு வந்து ஏழைங்களை இது பண்ணி ஏழைங்களோட முன்னேற்றத்துக்காக நம்ம இந்த மாற்றத்துக்கு வந்து எதிர்பார்க்குறோம். அடிமட்ட மக்கள் அவங்களோட மாற்றத்துக்காக வராரு விஜய். இது வரைக்கும் இந்த நடந்த ஆட்சியிலையும் சரி, நடக்கிற ஆட்சியிலையும் சரி, எந்த ஒரு மாற்றமும் ஏழைங்களுக்குன்னு எதுவுமே நடந்ததில்லை. நல்லது கெட்டது எதுவும் இருந்ததில்லை. எல்லாம் இருந்தவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதே தவிர இன்னும் அடிப்பட்ட மக்கள் வந்து எல்லோரும் வந்து இன்னும் கீழே தான் போயிட்டுருக்காங்க. இதை வந்து விஜய் வந்த உடனே ஃபுல்லாக வந்து எல்லாம்
அடிமட்ட மக்கள்லேருந்து அவங்களோட பாதுகாப்புக்கும் அவங்களோட முன்னெச்சரிக்கைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து வராருன்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரசிகையா சின்ன வயசுலேருந்து பார்த்தாச்சு. இனிமேட்டு அவர் முதல்வராக இருந்து நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாரும். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்னையில் தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் இருக்கும். நல்ல முகம், நல்ல பவர், நல்ல மனிதனுக்கு பயம்னு ஒன்று இருக்கும். அந்த பயம் இல்லைன்னா எதையுமே நான் சாதிக்கலாம். தளபதிக்கு அந்த பயம் கிடையாது, தைரியம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சாதிப்பார். அதுக்கு நம்ம இந்த கூட்டத்தை அவர் போகிறதா நல்லது. இருந்தாலும் இன்னும் கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கும், சில பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும்ல, அதனால் கிளம்பிட்டார். ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வருங்கால முதல்வர் நம்ம தளபதி விஜய் தான். எல்லாருமே டிவிக்கு தான் ஓட்டு போடுறோம். 2026 முதல்வர் நம்ம டிவிக்கு விஜய் அவர் தான் வராரு, கன்ஃபார்ம். விஜய் அவர் தான் 2026ல சிஎம். 2026ல அவர் தான் சிஎம். விஜய் தான் இந்த 2026ல வரணும். விஜய் அங்கிள் வரணும். விஜய் அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஐ லவ் விஜய் அண்ணா. நான் வந்து தாதங்குப்பத்துலேருந்து வரேன். விஜய் தான், விஜய் பார்க்கத்தான் என்னோட கனவே. நான் சொல்கிறேன் பாருங்கள், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வரலாறு சிஎம்மே நம்ம விஜய் தான். நான் சொல்கிறேன், நடக்கலைன்னா நான் பார்த்துக்கிறேன். விஜய் தான் வரணும் இந்த வாட்டி. ஆமாம், விஜய் தான் வரணும் இந்த வாட்டி. டிவிக்கே நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நியூ மெம்பர்ஸ்க்கு கொடுத்தாதான் புதிய மாற்றம் வந்து வரும்ன்றது என் நம்பிக்கை. ஏன்னா வரவங்க தான் எனர்ஜெட்டிக்காக நல்லது செய்யணும்னு ஒரு துருன்னு இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேசன் வந்து அவங்க கைட் பண்ணணும் நான் நம்புகிறேன். வந்து செஞ்சாவே போதுன்ற சொல்கிறத விட செய்கிறது தாங்க முக்கியம். பேசுறது வந்து முக்கியம் கிடையாது. அதாவது சொல்லாமல் செய்கிறாங்க பாரு, அவங்க தான் கெத்து. பார்த்ததே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே நின்றுருந்தோம், தெரியல, அங்கே போய் பார்த்தோம். அதுவே நாங்கள் ஒரு செகண்ட் தான் பார்த்தோம். நாங்கள் பார்த்தது எங்களாலே முடியல. நாங்களே கத்துறோம், என்னென்னவோ பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு. அவர் வந்தார்னா இப்போ இந்த ட்ரக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போகணும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். டிவிக்கே தான் அங்கிள், இப்போமே டிவிக்கே தான். விஜய் அங்கிளுக்கு டிவி விசிலுக்கு ஓட்டு போடுங்க. டிவி எங்கள் அண்ணன் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அடுத்த சிஎம்னா இன்னைக்கு அந்த சிஎம் தான் அவர் வரணும். அவர் எங்களுக்கோசம் எல்லாமே பண்ணியிருக்காரு. பெண்களுக்கோசம் பாதுகாப்பு நிறைய போட்டிருக்காரு. இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுவும் பண்ணியிருக்காரு. அதனால் 2026ல் எங்கள் அண்ணன் தளபதி தான் வரணும். டிவிக்கே தான். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். ஆட்சி மாற்றம் வரணும், மக்களுக்கு நல்லதை செய்யணும், அதான் எங்களோட கோரிக்கை. நல்லதே செய்யணும். பெரியவங்கள என் மனசில் போட்டு ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வந்தால் தான் மக்களுக்கு நல்லதை செய்வோம். ரொம்ப நன்றி. ஹாய் 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 சொல்லு. விஜய் தான் வரணும். அவர் தான் வரணும். அவர் ரொம்ப நல்லவர். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால அவர் தான் வரணும். விஜய் தான் நம்மளோட சிஎம். இது வந்து காடோட கிஃப்ட், அவர் ப்ரெஷியஸ் கிஃப்ட் கிவன் பை காட். அவர் தான் சிஎம்மாக வந்தால் தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். எல்லா பசங்களுக்கு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு, லேடிஸ்லேருந்து வருகால ஃப்யூச்சர் பசங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சருக்குன்னா அவர் தான். வந்தேன் பார்க்கணும், பெரம்பூரில் தான், பட் அங்கே மிஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்க வந்தேன். இங்கே பார்க்க முடியல சார், டிசப்பாயிண்டட். பரவாயில்ல, அவர் சிஎம் ஆகிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் தொகுதியில் வருவார் பெரம்பூருக்கு. அப்போ பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் விஜய்ஜி. காட் பிளஸ் யூ. அவர் தானே வரணும். ஏன்னா இங்கே நான் எதுவுமே சரி கிடையாது. அவர் வந்தார்னா ஒன்று சின்ன பசங்களெல்லாம் நல்லபடியாக கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி இங்கே எடுத்துன்னு வரணும் எல்லாத்தையுமே. ஏன்னா படிக்காத பசங்களுக்கு தான் எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுது. அப்போ படிக்கலைன்னா எங்களால் படிக்க வைக்க முடியல எங்கள் வீட்டில். சரிங்க, இப்போ வேலைக்கு செய்கிறோம். இதே மாதிரி எந்த பசங்களையும் அந்த மாதிரி படிக்கலைன்னு ஒரு இதுவே இருக்கக்கூடாது. பசங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்குதோ, எந்த வேலை வேணாலும் செய்யட்டும். அது வந்து அவங்களோட இது. நான் ப்ளம்பராக இருக்கிறவங்களோ, கார்பெண்டராக இருக்கிறவங்களோ, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறவங்க, அதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு டிகிரி வாங்குகிற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து வேல்யூபலாக இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும். எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்க யாராக வேணா இருக்கட்டும். நான் அது விஜயின்னு மட்டுமே சொல்லலை. நான் அண்ணன் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களை படிக்க வச்சு நாட்டை முன்னேற்றுற அளவுக்கு மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டார்கள். அவர் பாருங்கள், நான் எல்லாரை விட அவர் வந்து ஓட் பேங்க்கில் அதிகமாக தான் இருக்கார். எவ்வளோ தடை வந்தது, படத்துக்கு எவ்வளோ தடை வந்தது, எல்லாத்துலேயும் வெற்றி பட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்துச்சா. அதே மாதிரி அரசியலையும் எல்லாத்துலேயும் சூப்பராக வருவார். சிட்கோவில் இருந்து வரும். ஏதோ இந்த வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம் தான், நம்பிக்கை தான் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. மக்கள் நினச்சாங்கன்னா செய்ப்பார். நாங்கள் இங்கேருந்து தான், வெளிவாக்கம் தான். விஜய் ஃபேனுங்க. பிறந்ததுலேருந்து விஜய் ஃபேனு. விஜய்க்கு தான் எல்லா சப்போர்ட்டும். இல்லை, எனக்கு இன்னும் ஓட்டு இல்லை, பட் எங்கள் வீட்டில் எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் ஃபேனில் விஜய்க்கு தான் போட சொல்லுவோம்.